நம்முடைய கவனத்தையும் நம்முடைய வேதத்தையும் நாம் திருப்புவோம் வசனத்திற்கு நேராக. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளிலே வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எளிதாய் புரிந்து கொள்ளுகிற வார்த்தை, பலமுறை வாசித்திருக்கிற வார்த்தை, பல முறை பிரசங்கங்களை கேட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தையாக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் பல தேசத்தின் எல்லைகளிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே சுற்றி திரிந்து ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இதில் அநேகருக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை போதித்தார். அநேக பலவீனப்பட்டவர்கள் அற்புதங்களை பெற்றார்கள். மரித்தவர்கள் பிழைத்தார்கள். பலவித எதிர்பார்ப்புகளோடு வந்தவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவை விட்டு யோர்தானை தாண்டி யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் ஆண்டவர் அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் எல்லா குடும்பங்களிலும் நாம் விரும்புகிற ஒன்று, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அநேக வாழ்க்கையிலே, அநேக சரீரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற ஒன்று, கர்த்தர் என்னை சௌக்கியப்படுத்த மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு தான் தெய்வ சமூகத்தில் ஓடி வருகிறோம். ஜப நேரங்களை நாம் செலவு செய்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இங்கே நாம் அவ்வண்ணமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அத்தனை பேரையும் கர்த்தர் சொஸ்தமாக்கினார். அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எங்க? யூதேயாவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவருக்கு மகிமை. வேகமாக நான் என்னுடைய செய்தியை முடிக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யூதேயாவிலே அற்புதம் நடப்பதற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் போதிக்கும்படி விரும்புகிறேன். நாம் இங்கே வாசித்தோம், யூதேயாவின் எல்லைகளிலே ஜனங்கள் அவரை நெருக்கி தேடி வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவ்வண்ணமே யூதேயாவிலே அற்புதம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறது தான் இன்றைய செய்தி. ஆமேன். யூதேயாவிலும் அற்புதம் வேண்டுமோ? அப்படி என்று சொன்னால் யூதேயாவிலும் அற்புதம் அவசியப்படுகிறது. ஏனென்றால் மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இதே யூதேயாவை குறித்து, யூதேயாவே நீ சாதாரணமானவன் அல்ல, ஜாதிகளை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து பிறப்பார், உன்னிடத்திலிருந்து எழும்புவார் என்று இதே யூதேயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யூதேயா, இந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடாயிற்றே. இந்த யூதேயா என்பது ராஜாக்களின் பிறப்பிடமாயிற்றே. இந்த யூதேயாவிலே குறைச்சல் என்று சொல்ல யாதொன்றும் இல்லை. இந்த யூதேயாவிலும் அற்புதம் அவசியப்பட்டது. இந்த ஆலயத்தில் திரளாயிருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆராதிக்கிறவர்கள் தான் நாம் ஒரு யூதேயாவை துதிக்கிற யூதா தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அவசியப்படுகிறது. லேயாள் என்கிற ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அநேகரால் நிந்திக்கப்பட்டவள். அந்த லேயாள் முதல் பிள்ளையை பெற்றெடுத்து சொன்னாள், என் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி இரண்டாவது ஒரு பிள்ளையை கர்ப்பவதியாகி நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை
கர்த்தர் கண்டார், கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். மூன்றாவது ஒரு பிள்ளையை கர்ப்பவதியாகி அவள் என்னுடைய புருஷன் இப்பொழுது என்னை நேசித்து இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு லேவி என்று ஒரு பெயரிட்டாள். நான்காவது இவள் சொல்லி சொல்லி பெயரிட்ட எதுவும் நடக்கவில்லை. ஆகையினாலே இப்பொழுது சொன்னாள், என் புருஷன் என்னை நேசிக்கிறானோ இல்லையோ, என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பானோ இல்லையோ, என் சிறுமை மாறுதோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நான்காவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்பது கர்த்தரை துதிக்கிற துதி. அநேக சமயங்களிலே ராஜாக்கள் யுத்தம் பண்ணின காலங்களிலே, தன்னுடைய சத்துருக்கள் பலத்தெழுந்து நின்ற காலத்திலே, தங்கள் படை பலத்தை நம்பாத அநேக ராஜாக்கள் அந்த யுத்தத்திற்கு போகும்போது அவர்கள் துதிக்கிற கூட்டத்தை முன்னிறுத்தினார்கள். என்ன காரணம்? துதிக்கிறவன் என்றைக்கும் தோற்று போவதில்லை, துதிக்கிறவன் என்றைக்கும் ஜெயிப்பான். அன்றைக்கு ஆமானின் மனைவியாகிய சிரேஷு ஒரு வார்த்தை சொன்னான், அவர்கள் யூத குலமானால் ஆமானே நீ அவர்களுக்கு முன்பதாய் தாழ்ந்து போவது நிச்சயம், அவர்கள் ஆராதிக்கிற கூட்டமானால் நீ அவர்களுக்கு முன்பதாய் தோற்று போவது நிச்சயம். தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் ஆனால், நீங்கள் கர்த்தரை உண்மையாய் துதிக்கிறவர்கள் ஆனால், எந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக ஆராதிக்கிறவன் தோற்று போக மாட்டான். ஆராதிக்கிறவன் எங்க போனாலும் ஜெயித்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே யூதா என்றால் துதிக்கிற கூட்டம். இந்த யூதேயாவுக்கும் அற்புதம் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. இந்த யூதேயாவிலே தான் ஆண்டவர் இறங்கி வருவார். துதிக்கிற ஜெபிக்கிறவர்களுடைய நடுவில் தான் ஆண்டவர் இறங்கி வருவார். சரி, நம்முடைய செய்திக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், 4 இந்த யூதேயாவிலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் 4 காரியங்கள், 4 படிகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? சிலர் தூங்கல்ல, ஆயத்தை நடந்துட்டே இருக்குது, மழையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது இல்லையா? அப்படிப்பட்டவர்களும் ஆலயத்துக்கு வேணும். ஆமென். அப்படிப்பட்டவங்களும் ஆலயத்துக்கு வேணும். சிலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு சரீர பலவீனம், அதனால் கொஞ்சம் அப்படி. நான் பார்த்துருக்கிறேம்மா, சின்ன வயதில் இருந்தே சில ஆட்கள் தூங்குகிற பழக்கம் உள்ளவர்கள், ஆலயத்தில் வந்தால் தூங்குகிற பழக்கம் உள்ளவர்கள். கேட்பேன், எங்கள் ஊரில் எல்லாம் நான் சாதாரணமாக கேட்பேன், என்னத்தே தூங்கிட்டே இருக்கிறீங்களே? அது சொல்லணும், எனக்கா சரீர பலவீனம். நான் பார்த்துருக்கிறேன். நான் 5 வயசுலேருந்து பார்த்த அந்த ஆளுக்கு தான் 35 வயசான போகிறவும் பலவீனம் மாறாமல் தூங்கிட்டே இருக்குது. பலவீனம் ஒரு காலத்துலேயும் அந்த அம்மாவுக்கு மட்டும் மாறல. ஒரு குறிப்பிட்ட சபையில், ஆவிக்குரிய சபை, இப்படி இதுபோல வளர்ந்து பெருகுகிறது அந்த சபை. அப்போ பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு பொறாமை. என்ன பொறாமை? இந்த சபையில் எப்படியாவது இந்த சபையின் வளர்ச்சியை நிறுத்திவிட வேண்டும், இந்த சபையை முடக்கணும், அடைச்சிடணும் என்கிற திட்டத்தோட போலீஸுக்கு ஒரு பெட்டிஷன் எழுதினார். என்ன பெட்டிஷன் எழுதினார்னா, இங்கே பயங்கர சத்தமாக இருக்குது, எனக்கு வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியலை, இந்த சபையை அடைச்சணும், இந்த சபையை பூட்டணும், இங்கே சத்தம் கேட்கப்படாது என்கிற பெட்டிஷன் போச்சு. பல முறை போச்சு, திரும்ப போச்சு. இந்த தொந்தரவு தாங்காமல் அங்கே இருந்து காவல் அதிகாரிகள் எல்லாம் வந்தார்கள். கூட்டம் நடக்கிற சமயத்தில் இந்த ஆளு சொன்னது உண்மைதானா அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக பெட்டிஷன் கொடுத்த இடத்துல இருந்து ஆட்கள் பார்க்கறதுக்கு சபையில் வந்தார்கள். வந்தபோது சபை அங்கே பயங்கரமாக, அந்த ஆள் சொன்னது போல தான், அதை விட மிச்சம்தான், ஆராதனை நம்ம சபையை போல பயங்கரமாக நடக்குது, இடி முழக்கம் போல ஆராதனை நடக்குது. அப்போ எட்டி பார்த்துட்டே இருந்தார். அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சொன்னது போல் இங்கே சத்தம் கொஞ்சம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, இன்னைக்கு இந்த சபை பூட்டப்படும் அப்படின்னு பார்த்த உடனே தன்னோடு கூட வந்த அதிகாரிகளை பார்த்து ஒரு அதிகாரி சொன்னால், இந்த ஆள் கொண்டு வந்த பெட்டிஷனை கிழிச்சு தூர போடு அப்படின்னார், இந்த கேஸு செல்லாதுன்னார். உடனே அவர் கேட்டார், என்னய்யா நான் சத்தம் அதிகமாக இருக்குது என்று சொல்லி பெட்டிஷன் கொடுத்தேன், தூங்க முடியலைன்னு பெட்டிஷன் கொடுத்தேன், நீங்கள் வந்து பார்த்தா சத்தமாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார்,
எல்லாம் சொன்னது சரிதான், வீட்டில் உனக்கு அந்த வீட்டில் தூங்க முடியலைன்னு சொல்லுகிறேன். இங்கே வா, இந்த சபையில் 12 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பார். அந்த பாக்ஸுக்கு நேரம் முன்ன கிட்ட இருக்கிற அம்மா என்ன அழகா தூங்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற அம்மாவை பார், என்ன அழகா தூங்குது. இந்த சபைக்குள்ள இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு தூக்கம் வருது, தள்ளி இருக்கிற வீட்டில் இருக்கிற உனக்கு ஏன்பா தூக்கம் வரலன்னாரு. அதுபோல அப்படிப்பட்ட ஆட்களும் வேணும் சபைக்கு. ஆமேன். இங்கே யாரும் தூங்கல. ஆமேன். இந்த கிளைமேட் அப்படி ஆயத்தப்படுத்தப்படாதுன்னு நான் சொன்னேன். இனி நம்ம செய்திக்கு நேரம் திரும்புவோம். 4 வித அற்புதம் யூதேயாவிலே அற்புதம் நடப்பதற்கு நீங்கள் 4 காரியங்களை செய்ய வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்கள், நாம் எல்லாரும் ஒரு நன்மையை எதிர்பார்த்து நிற்கிறவர்கள். நாம் எனக்கு ஒரு நன்மையோ ஒரு அற்புதமோ வேண்டாம், எல்லாம் சம்பிரயமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் சில எதிர்பார்ப்புகளோடு வாழுகிற நமக்கு 4 காரியங்களை நீங்கள் கை கொள்ளுவீர்கள், ஆனால் அற்புதத்தை எவராலும் தடுக்க முடியாது. நாம் தியானிப்போம். 4 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாய் நின்று கொண்டு. முதலாவதாக, யூதேயாவிலே அற்புதம் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அந்த 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, நான் குறிப்புகளை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளணும். யூதேயாவிலே அற்புதங்களை நடப்பதற்கு, யூதேயாவிலே அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முதலாவது இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆமேன். எழுதுகிறீங்களா? நீங்க பிள்ளைகள் எல்லாம் எழுதுறீங்களா? எழுத தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் டைரி கொண்டு வந்தீங்களா? வாசிக்க தெரிஞ்சாலும் தெரியாத பிள்ளை, இந்த பையன் எல்லாம் இன்னும் பைபிளையை திறக்கல. அந்த பையன் எல்லாம் பைபிளையை திறக்கல. இதா இருக்க பைபிள், மத்தேயு புதிய ஏற்பாட்டில் 28, புதிய ஏற்பாட்டில் 28. எல்லாரும் பைபிளை திறக்கணும். என்னத்துக்கு கொண்டு வர்றது? சில ஆட்கள் எல்லாம் கையை வீசிட்டே போகிறது வாரது, எங்கே போகிறதுனே தெரியல. அப்படி போயிட்டு அப்படி சந்தைக்கு போகிறது. எல்லாம் பைபிளை தரீங்க. ஆமே. சில ஆட்கள் பைபிளை கொண்டு முதல்ல ஒரு பைபிளை வாங்குங்க. துணிகளை எல்லாம் வாங்குகிறத நிறுத்திட்டு முதல்ல பைபிளை வாங்குங்க. நான் வருஷத்துக்கு ஒரு பைபிளை வாங்குவேன். நிறைய பைபிள் வீட்டில் இருக்கு. வருஷத்துக்கு ஒன்று வாங்குவேன். வருஷத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம்? ஒரு பைபிள் இல்லையா? அது கிழிஞ்சு நஞ்சு, ஆதியாகமும் இருக்காது, வெளிப்படுத்தின விசேஷம் இருக்காது, சங்கீதம் வெளியில் சாடி கிடக்கும். நல்ல பைபிளாக இருக்கணும். ஆமே. உங்கள் வீட்டில் 5 விருந்துக்காரங்க வந்தால் பைபிள் 5 பேருக்கு கொடுக்க இருக்கணும். உங்கள் வீட்டில் நல்ல பைபிள் எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு. ஆண்டவருக்கு மகிமை. இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? முந்தின வசனங்கள் அதிகாரங்களிலே நிறைய சொன்னார். இவைகளை சொல்லி முடித்த பிற்பாடு அவர் அற்புதங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒரு விசை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? பேதுரு ஒரு விசை ஓடி வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாய் தப்பிதம் செய்தார், குற்றம் செய்தால் நான் என்ன செய்யணும்? நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ 70 தரமோ என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், 70 தரம் நீ என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு ஊழியக்கார், ஒரு ராஜா தன்னோடு ஊழியம் செய்கிற வேலை செய்கிற வேலைக்கு அவர் கணக்கு பார்க்க தொடங்கினார். கணக்கு பார்க்க தொடங்கின போது அந்த ராஜா தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஊழியக்காரனை அழைத்து, அவன் 10,000 தாலந்து ராஜாவிடத்தில் கடன் பட்டவன். ஆகையினாலே அவனை அழைத்து, நான் கணக்கு பார்த்தபோது உன்னுடைய கணக்கில் நீ எனக்கு 10,000 தாலந்து எனக்கு தர கடன் பட்டிருக்கிறாய், ஆகையினாலே நீ அவைகளை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், இப்பொழுது அதை எனக்கு கொடுக்க திராணி இல்லை, ஆகையினாலே நான் நிச்சயம் இப்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள், நிச்சயமாய் அதை நான் திரும்ப செலுத்துவேன் என்று சொன்னார். ராஜாவும் மன்னித்து சொன்னார், சரி, நீ எவ்வளவு பிரயாசப்படுகிற, எனக்கு கீழே நீ வேலை செய்கிற, ஆகையினால நீ அந்த 10,000 தாலந்தை எனக்கு நீ
கொடுக்க வேண்டாம் என்று அதை மன்னித்து விட்டு விட்டான். அந்த மனுஷன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கீழே வேலை செய்கிற ஒருவன் அந்த வழியாய் வருகிறான். அவன் இவனிடத்தில் 100 பணம் அவன் கடன் பட்டிருந்தான். அப்ப அவனை கண்டவுடன் அவனை பிடித்து சொன்னான், நீ எனக்கு கடன் பட்டிருக்கிற 100 பணத்தை எனக்கு இப்போ நீ தர வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த மனுஷன் சொன்னான், ஐயா, எனக்கு இப்பொழுது அதை கொடுக்க திராணி இல்லை, ஆகையினால என்னை மன்னித்து விடுங்கள், என்னை எப்படியாக நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னான். இவனுக்கு பொறுக்க மனமில்லை. அவனை பிடித்து, நீ எனக்கு உரியதை கொடுத்து தீர்க்க மட்டும் உபாதிக்கிறவருடைய கரத்தில் இல்லைன்னா சிறைச்சாலைக்கு அவனை ஒப்புவித்தான். பாருங்க, இதை கண்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் நேர ராஜா கிட்ட ஓடினான். என்ன சொன்னான் தெரியுமா? ராஜா, உன்னிடத்துல வேலை செய்த அவனுக்கு நீ 10,000 தாலந்துகளை நீ மன்னிக்க, அவன் 100 பணத்தை மன்னிக்க மனமில்லாம அவன் சகோதரனை உபாதிக்கும்படி ஒப்பு கொடுத்தான். இதை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு கோபம் உண்டாயிற்று. அவனை அழைப்பித்து சொன்னான், நான் உனக்கு மிகப்பெரிய கடன்களை மன்னித்திருக்க, ஒரு சின்ன கடனை உனக்கு மன்னிக்க மனம் மறுத்ததே, நீ என்னிடத்தில் பட்ட கடனை எல்லாம் நீ கொடுத்து தீரு, இல்லைன்னு சொன்ன உன்னையும் நான் அப்படியே உபாதிக்கிறவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவனையும் ஒப்பு கொடுத்தார். இவைகளை எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமேன். அப்ப இயேசு சொல்லியவைகளை நாம் கேட்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாவிகளாக மிகப்பெரிய அக்கிரமத்தில் புதைந்து கிடந்தோம். உண்மைதானே? நம்மை போல பாவிகளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி அக்கிரமத்திலும் பாவங்களிலும் புதைந்து கிடந்தோம் நாம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்னும் பாவத்திலும் சின்ன சின்ன குறைவுகளிலும் உங்களுக்கு எதிராய் ஒருவன் செய்கிற காரியங்களிலும் அயலானை மன்னிக்க மனமில்லை அல்லவா? அயலானை மன்னிக்கிறீர்களா? மற்றவர்களை மன்னிக்கிறீங்களா? தேவாலயம் போறது நல்லதுதான், தேவாலயத்திற்கு போய் திரும்புவது நல்லதுதான், ஆலயம் போய் திரும்புகிறது நல்லதுதான். ஆனா நேற்று ரட்சிக்கப்பட்டவன் அற்புதம் பெற்றுக்கொண்டானே, அப்படி சொல்லி என்ன பயன்? பல வருஷமாயிற்று ரட்சிக்கப்பட்டு, அயலான் தன் சொந்த சகோதரனையோ பக்கத்து வீட்டில் ஒரு நபரையோ மன்னிக்க மனம் மறுக்குது. இன்னும் அவர்கள் செய்த தீங்க மனதில் வைத்து பொறாமையோடு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் இருக்கலாம். ஆமென். அவன் அற்புதம் பெற்றான், அவன் நன்மையை பெற்றான் என்று சொல்லி என்ன பயன்? உங்களுக்கு மன்னிக்க மனம் மறுக்குதானா? கர்த்தரிடத்திலிருந்தும் இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆமென். நீங்கள் இரங்க வேண்டும், மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் வேதம் எடுத்து என்ன பயன்? நீங்கள் தெய்வத்தை ஆராதித்து என்ன பயன்? இன்னும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன உபதேசத்தின்படி மற்றவர்களை மன்னிக்க நமக்கு மனம் மறுக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையின் படகுல இயேசு வரட்டும். குடும்பத்தில் இன்னைக்கு அநேகர் ஒன்றாய் வாழுகிறார்கள். புருஷன் மனைவியின் முகத்தை பார்ப்பதில்லை, மனைவி புருஷன் முகத்தை பார்ப்பதில்லை, சொந்த சகோதரனை ஒருவன் நேசிப்பதில்லை, பக்கத்தில் இருக்கிறான், பேச்சில்லை. மாறி மாறி பிள்ளைகள் பெற்றாரிடத்தில் பேசுவதில்லை, பிள்ளைகள் பெற்றார் பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை. ஆராதனை பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நான் சொன்னவைகளை கைக்கொள். உங்கள் வாழ்க்கையின் படகுல இயேசு வரட்டும். ஆமென். இந்த காரிருள் உங்களை மூடிக்கொண்டிருக்க காரணம் என்னன்னா, இயேசு இல்லாத பிரயாணம் அது. வாழ்க்கையில இயேசு இல்லை, நம்முடைய படகுல இயேசு இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அப்பா, நீர் எவ்வளவோ பெரிய பாவங்களையும் கடன்களையும் மன்னித்திருக்க, சின்ன சின்ன குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு இரக்கம் தாரும் என்று கேட்போம். சபையே, மனம் திரும்புங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், இல்லையேல் கெட்டு போவீர்கள். மனம் திரும்புங்கள், இல்லையேல் தண்டனைக்குட்படுவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. இதுதான் நல்ல தருணம், இதுதான் நேரம், இதுதான் சமயம். இந்த கூட்டங்களை நீங்கள் உங்களை மறுரூபப்படுத்தும்படி ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை. என் வாழ்க்கையில் அது மாறணும், இது மாறணும், சுகம் மாறணும், அது மாறணும். நீ மாறு, முதல்ல நீ மாறினா எல்லாமே மாற்றம் உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பைபிள் நீதிமான்கள் என்று சொல்லுகிற 2 காரியங்கள் வேதத்தில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆமென். ஒரு ஸ்திரீ,
ஒரு புருஷன், 2 பேரை காண்பித்து கொடுக்கிறேன். அந்த நீதிமான்களாய் வாழுகிற நமக்கு தான் அற்புதம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக மத்தேயு 1:19 மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். என்ன நடந்தது? வேதத்தை திருப்புறீங்களா எல்லாரும்? மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இப்ப என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பவதியானாள் இல்லையா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பவதியானது யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு தெரியாது. உலக நடைமுறைப்படி அது பெரிய தவறு. ஆகையினால இவன் என்ன செய்தான்? இவளை இனி எனக்கு சொல்லுங்கம்மா, எனக்கு வேண்டாம். அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினால், சொல்லுங்க, ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். நீதிமானுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவன் தவறு செய்தாலும் தவறு செய்தது உண்மை இல்லையா? மரியாள் தவறு செய்யல. உலக பார்வையில் அவள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவள் கர்ப்பவதி ஆயிட்டா. அது பரிசுத்த ஆவியினால உண்டானது, நமக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியாது. அது பெரிய தவறு போல அவன் எண்ணுகிறான். ஆனா அவன் நீதிமானா இருந்ததுனால யார்ட்டையும் சொல்லல. மற்றவள்கிட்ட சொல்லி தூஷித்து அவள் அப்படியாக்க, அவள் நடத்தை சரியில்லாதவள், அவளுடைய கேரக்டர் சரியில்லை என்று சொல்லல. ரகசியமா அவன் வேற காரணங்களை சொல்லி, இவளுக்கு எனக்கு செட் ஆகாது, ஹைட்டு கொஞ்சம் அவ கூட குறை, கலர் எனக்கு செட் ஆகல, அதனால இவ எனக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா, அடுத்தவருடைய பெயர்கள் உங்கள் கரத்தில் பத்திரமா இருக்குதா? இன்னொரு சகோதரிக்க பேரை சொன்ன பகுண்டல் அவளா சொல்றாள், யோக்கியம் ரொம்ப. ஆமே, அடுத்தவர்களுடைய பெயர்கள் உங்கள் கரத்தில் பத்திரமா இருக்குதா? அவன் தப்பே செய்யட்டும். ஆமே, ஆண்டவர் என்ன சொன்னார்? நானும் உன்னை குற்றவாளியா தீக்கல்ல, நீ போ. இது ஆண்டவருடைய குணம். நாம அவரை விட நீதிமான், ஆண்டவரை விட. அதனால குற்றவாளிகளாய் தீர்க்கும்படி நீயா 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 நீ ஆண்டவர் சொன்னார், தன் பிள்ளைய நீ உணரு. ஆமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கூட்டம் மற்றவர்களை, ஊழியக்காரனை, அடுத்த விசுவாசிய ரொம்ப தனக்க வீட்டில் கோழி கிண்டுது. இன்னொரு நபரை கூட காட்டி கொடுக்கிறேன். யூதா ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 38ஆம் அதிகாரத்தில். யூதா என்கிற ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏர், ஓனான், சேலா, அப்படி 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். உடனே அவன் தாமார் என்கிற ஒரு ஸ்திரீயை தன்னுடைய மூத்த மகனாகிய ஏருக்கு திருமணம் பண்ணி வைத்தான். புரியுதா உங்களுக்கு? நீங்க கவனிங்க, என்ன கவனிச்சிருங்க. யூதா தன்னுடைய மூத்த மகனாகிய ஏர் என்கிற மனுஷனுக்கு தாமார் என்கிற பெண்ணை திருமணம் பண்ணி வைத்தான். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த மூத்த மகனாகிய ஏர் என்ன செஞ்சான்? மரித்து போனான். உடனே இவ வீட்டில் இருக்கிறா மருமகள். உடனே அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய 2வது மகனாகிய ஓனானை என்ன செஞ்சான்? தாமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். தாமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சொன்னான், உன்னுடைய சகோதரனுடைய புத்திர சந்தானம் நம்ம வீட்டில் அவன் பேரில் நீயாக அவளை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணின கொஞ்ச நாளில் அவனும் செத்து போனான். அடுத்து 3வது பிள்ளை சேலா. தாமார் சேலாளை பார்த்துருக்கியா? உடனே இந்த யூதாவுக்கு பயம் வந்துட்டு. என்ன பயம் வந்துட்டுன்னா, மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், செத்து போயிட்டான். 2வது பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், செத்து போனேன். நீ 3ஆம் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தாமார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாய். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அம்மா நீ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, அங்கே கைம்பெண்ணா இரு. என் பிள்ளை சின்ன வயதாக இருக்கிறான், 3வது பிள்ளை சின்ன வயதாக இருக்கு, அவன் ஒரு புருஷன் என்கிற அளவுக்கு வரும்போது நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதுக்கிடையில் அவள் போனாள். அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனாள். இங்கே யூதாவினுடைய மனைவி செத்து போனாள். பிற்பாடு அங்கே வழக்கம் போல காரியங்கள் நடக்கிறது. ஒரு நாளில் அவன் அதுல்லாம் என்கிற ஊரை தாண்டி அவன் தன்னுடைய தொழில் பார்ட்னராகிய ஒரு மனுஷனோட சேர்ந்து அவன் மயிர் கத்தரிக்கும்படி ஆடுகளையும் கொண்டு அவன் போகிறான். போகும்போது இந்த செய்தியை
தூர தேசத்தில் இருக்கிற தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது, உன்னுடைய மாமனார் மயிர் கத்தரிக்கும்படி போறார். உடனே இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிந்தது, குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த சகோதரி உடனே தாமார் என்ன செஞ்சா, ஓடி போய் அவன் வருகிறதுக்கு முன்ன அந்த வழியில முக்காடிட்டு கொண்டு வேசியை போல அவள் 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 உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அது அந்த வழியாய் யூதா வருகிறான். யூதா வந்த உடனே அவளை கண்டான். கண்டவன இது அவள் முக்காடிட்டதுனால அவள் ஒரு வேசி என்று எண்ணினான். ஆகையினாலே அவள் தன் மருமகள் என்பதை அவனுக்கு தெரியாததுனாலே அவன் போய் கேட்குறான், இன்னைக்கு நான் உன் கூட சேரணும், அதுக்கு நான் என்ன தரணும்? நான் ஒரு வெள்ளாட்டு குட்டியை தாரேன், அது அங்கே நிற்கிது பார்த்துக்க, அதை நான் எடுத்து தரக்கு நேரம் ஆகும். ஆகையினால அவ சொன்னா, அப்படியானா ஒன்று செய், என்ன செய், உனக்கு ஒரு சில அடையாளங்களை என்னட்ட தா அப்படின்னா. உடனே இவன் சில என்ன வேணும்? அவ சொன்னா, ஒரு மாலை தா, ஒரு 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 மோதிரந்தா, ஒரு கை தடித்தா. இது மூணையும் அடைமானமாக வாங்கிட்டா. எதுக்குன்னா இவன் கொடுக்கும்படி சொன்ன வெள்ளாட்டுக்குட்டியை கொடுக்கறது வர இதை அடமானமாக அவன் வச்சுட்டு போகிறான். அவனை வச்சுட்டு மருமகள் என்று தெரியாமலே அவளிடத்துல தப்பு செஞ்சுட்டு அவன் திரும்பினான். எல்லாம் போகிறது வரை அவனுக்கு தெரியாது மருமகளாக்கும் என்று. அவன் சொன்னா, நான் போய் வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்பி விடுவேன், நீ அது வரைக்கும் இங்கே இரு என்று சொல்லிப்போ அவன் வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்பினான். வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்த இடத்துல இவளை காணலை. இவ வீட்டுக்கு போயிட்டா. இவளுக்கு தெரியும் அது மாமனார் என்று, அவனுக்கு தெரியாது. சில நாட்கள் தாண்டிட்டு உடனே அவன் சொன்னான், சரி நமக்க பேரை கேவலப்படுத்தாமல் போயிட்டாளே, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா அண்ணா. அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் தாண்டினோடனே யூதாவுக்கு செய்தி வருது. என்ன செய்தினா, உனக்க மருமகள் அங்கள் கன்சீவா இருக்கிறான், உனக்க மருமகள் கர்ப்பவதியா இருக்கிறாள். இவனுக்கு கோபம் வெகுண்டெழுந்தான். அவள் கொல்லப்படணும், அவளை கல்லறிஞ்சு கொல்லணும், வெளியில இங்க கொண்டு வாங்க. யாரு? இந்த யோக்கிய, இந்த யூதா சொல்றது. அவள் கொல்லப்படத்தக்கவள், அவளை கொண்டு வாங்க. இவனுக்கு இன்னும் விஷயம் தெரியாது, யாரால் கர்ப்பவதி ஆனாள் என்று இவனுக்கு இன்னும், யூதாவால் தான் கர்ப்பவதி ஆனாள் என்பது இன்னும் அவனுக்கு தெரியாது. வெளியில நிற்கிறான், எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, இவனும் குற்றப்படுத்துறான். உடனே ஒரு ஆள்கிட்ட அந்த ஸ்திரீ என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு ஆரம், ஒரு மோதிரம், ஒரு கைத்தடி இதை கொடுத்து விட்டுட்டு யூதாவிட்ட கொடுக்க சொல்லிட்டு சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? இந்த பொருட்களை உடைய மனுஷன் தான் என்னிடத்துல பிரவேசித்தான் என்று சொன்னான். உடனே அவன் போய் அந்த பொருட்களை பார்த்தபோது யூதாவுக்கு இருதயத்தில் குத்தப்பட்டது. என்னன்னா, அவன் தப்பு செஞ்சான், அதெல்லாம் காரியம் இல்லை. இப்படி தப்பு செஞ்சும் நான் அவளை பகிரங்கமாய் குற்றம் சாட்டும்படி நான் எழுந்து நின்ற போதும் அவளும் பகிரங்கமா நீதாயா அந்த ஆளுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா யாருக்கும் இந்த ரகசியம் தெரியக்கூடாது என்பதற்காக ரகசியமா இந்த அடமானங்களை கொடுத்து இந்த நபர் அவனுக்கு மட்டும் புரியணும், இந்த தப்புக்கு காரணம் யாருன்னு அவனுக்கு மட்டும் தெரியும். அவன் சொன்னான் கடைசியில, அவள் என்னை பார்க்கிலும் நீதி உள்ளவள். ஆமென். யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால ரகசியமாய், அடுத்தவனுக்கு பிரச்சனை தான், அடுத்தவன் பாவம் செஞ்சிருக்கிறான், அடுத்தவன் குற்றம் செஞ்சிருக்கிறான், ஆனா அது ஏன் கரத்துல ரகசியமா இருக்குதா? உங்களுக்கு புரியுதாமா? அடுத்த வீட்டுல ஒரு பிள்ளைக்கோ ஒரு காரியத்திற்கோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்தா உடனே 10 வீடு ஏறி இறங்க தெரியுது இல்ல? அதே உன் வீட்டுல நடந்தா ஏன் கப்புன்னு இருக்கிற? அடுத்த வீட்டிலையும் வரும்ப உங்களுக்குள்ள ஒரு ஆள் குண்டணி சொல்லவோ கோல் சொல்லவோ வரும்ப, யாரை பற்றியாகவும் சொல்ல வரும்ப, ஒரு வார்த்தை கேளுங்க, அந்த ஆளை பற்றி நல்லது சொல்ல வாரியா கெட்டது சொல்ல வாரியா? நல்லது சொல்ல வந்தா வா, கெட்டது சொல்ல வந்தா அப்படியே போயிரு. ஆமே, உட்கார்ந்து கேட்காதிருங்க. எஜமானன் எவ்வளவோ பெரிய குற்றங்களை மன்னித்திருக்க விடமாட்டார், ஒருவரையும் விடமாட்டார். ஆமென். அடுத்தவங்க பேர் உங்க கையில பத்திரமா இருக்குதாமா? ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு காரியம் உங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இதை சொல்லலன்னா தலை வெடிச்சிரும் போல இருக்குதேன்னு. ஆமென். ஆண்டவருக்கு முன்ன நிற்க முடியுமா? ரகசியமா வைத்திருக்க அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாள் நாமும் ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்போம். நாம் ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. என்ன பேசினாலும் தட்டி கேட்க யாரும் இல்லை என்கிற அகம்பாவம் மனுஷனுக்கு. என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும், சபைக்கு எதிராக செஞ்சாலும், எந்த ஜனத்திற்கு எதிராக செஞ்சாலும், சொந்த பந்தங்களுக்கு எதிராக செஞ்சாலும் அது தட்டி கேட்க ஆள் இல்லை என்கிற அகம்பாவம் மனிதர்களுக்கு. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். மனுஷன் சொல்லுகிறான், அரசன் அன்று கொல்லும், தெய்வம் கிரிய செய்யலைங்கிறதுக்காக நீங்க செய்கிறது நியாயம் என்று எண்ணாதிருங்கள். ஒருவரும் திருப்ப முடியாத ஒரு நியாய தீர்ப்புக்கு நேரம் நீங்கள் வரும்ப
அழுது கெஞ்சினாலும் நீங்கள் மனம் மாற முடியாது. ஆகையினால நான் சொல்லுகிறேன், இயேசு என்ன சொன்னார்? எல்லாரிடத்திலும் அன்பா இருப்போம், யாரையும் கசந்து கொள்ளாதிருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 3:15 வாசிக்கிறோம், நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். ஆமேன். நீ செய்கிறத தேவன் விசாரிப்பார். ஆமேன். ஒரு எஜமானன் உண்டு, அவன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னான், அவன் அநியாயமா இந்த பிள்ளைங்களுக்கு கவனிங்க, அது நிற்கும், அந்த பெண்ணு நிற்கும். நீங்கள் பிறகு வச்சு பாருங்க, பாயில் வச்சா நிற்காது, தரையில் வச்சா நிற்கும். இந்த பெண்ணை எப்படி வச்சு நிற்குதான்னு பார்க்குது, ரொம்ப முக்கியம். பாயில் வச்சா நிற்காது பார்த்துடுங்க, அந்த டைல்ஸில் ரெண்டாவது வச்சு பாருங்க. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அந்த எஜமானன் அந்த வேலைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், எப்பா உன்னை பற்றி நான் பல காரியங்களை கேள்விப்படுகிறேன், இப்போ நீ உன்னுடைய உக்கிரான கணக்கை என்கிட்ட காட்டு. அம்மா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை சில காலங்கள் தாமதித்தா இருக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் இதே வார்த்தை உங்களுக்கு முன்பதாக எஜமானன் வைப்பார். உனக்க கணக்கை என்கிட்ட காட்டம்மா. நீ அடுத்தவங்க பேசுனதை குறித்து ஊரெல்லாம் சொன்ன, நீ அடுத்தவர்களுடைய துரோகத்தை தூக்கி காட்டுன, நான் அடுத்தவங்க கணக்கை உன்கிட்ட காட்ட சொல்லல, அந்த அம்மா கணக்கு எப்படி அம்மா காட்டுன்னு உன்கிட்ட காட்ட சொல்லல, நீ உனக்க கணக்கை என்கிட்ட காட்டு. இது உங்க எல்லாருக்கும் முன்பு ஒரு நாள் வைக்கப்படும். என்ன சொல்லுவோம்? நம்ம கணக்கை பார்க்கல, அடுத்தவங்கள கணக்கை இல்லையா பார்த்துட்டு இருந்தோம். ஆமேன். ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவர்களுக்குள்ள இது பெரும் பெரும் குற்றமாக இருக்கிறது. ஆவில நிரம்புகிறதுக்கு ஒரு குறை இல்லை, பாடுகிறதுக்கு வெள்ளச்சீலைகளுக்கும் ஒரு குறை இல்லை. ஆனால் இருதயங்கள் இன்னும் கசடு வழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். நான் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்புக்கு பணம் கொடுத்து தப்பி செல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுவார். பேசுகிறது, மறைவிடத்தில் பேசுறது, அடுத்தவனுக்கு எதிராக பேசுகிறது, அவங்க பேசுறது, இங்கே பேசுறது, புரணி பேசுறது, கோள் சொல்லுகிறது, எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. ஒரு நாள் நிச்சயமாய் நமக்கு முன் அது வெளியில் வரும். ஆமேன். பெற்றோரை விசாரிக்காம, பெற்றோரை தூஷணமா பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் விசாரிப்பார். உங்க பெற்றார் உயிரோடு இருந்தா அவர்களை கவனிக்கிறீர்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை பேசுறீங்களா? கர்த்தர் விசாரிப்பார். ஆமேன். நடக்காததை நடந்தது போல சொல்லுகிற உங்களை கர்த்தர் விசாரிப்பார். கோள் சொல்லுகிற உங்களை கர்த்தர் விசாரிப்பார். மாமியார் மாமனாரை பற்றி பேசுறீங்களா? வீட்டில் வந்த மருமகளை வாழ விடலையா? எல்லாம் விசாரிப்பார். இங்க வந்து படலியாயிட்டு ஆட்டுறதுல அதெல்லாம் அங்க அவருக்கு முன்ன நடிக்க முடியாதம்மா. இங்க ஆடுற ஆட்டம் வீட்டில் போனா மருமகளை கண்ணில் காண விடல. வயது முதிர்ந்த தாயாருக்கு ஒருவேளை ஆகாரம், மாமியாருக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்க முடியல. உனக்கு உபவாசம் என்னத்துக்குன்னு ஆண்டவர் கேட்பார். முதல்ல இதுல கவனமாயிரு. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அடுத்தவங்களை குறித்து பேசாதுங்கம்மா. பொதுவா அடுத்தவங்களை குறித்து பேசாதுருங்க. ஆமேன். அடுத்தவங்களை குறித்து பேசுறது கேடு கெட்ட குணம், கேடு கெட்ட குணம். ஆண்டவருக்கு மகிமை. வீடு வீடா ஏழை குறை பேசுகிறது கேடு கெட்ட குணம். காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்புறது. மகன் வேலைக்கு போயிருப்பான், சில மருமகளும் வேலைக்கு போயிருப்பான், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கும், அங்கே போயிருக்கும். இது சும்மா இருக்குமா? காலையிலே கிளம்பியாச்சு ஒரு ரவுண்டு. வரமா பசிச்சாதான் வாரது. அதுவும் அந்த வீட்டிலே கொடுத்தா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு திரும்பினா தான் வாரது. கேடு கெட்ட குணம். குறை பேசுகிறதுக்காக வீடு வீடா ஏறாத. ஆமேன். வேதம் அதை குறித்து சொல்லுது, அது சாத்தானுக்க குணம். ஆமேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க. ஏன் அற்புதம் நடக்கல சொல்லி என்ன பயன்? அற்புதம் நடக்கல நடக்கல நடக்கல, எத்தனையோ ஜெபிச்சா நடக்கல, நடக்காது, போறதர நடக்காது. திரும்பு நீ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் என்று சாத்தானுக்கு தான் அந்த பேர் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் விசேஷமான ஆட்கள் உண்டு. புருஷன் கொடுக்கிற சாப்பாடை நல்லா சாப்பிடும், புருஷன் வாங்கி கொடுக்கிற எல்லாத்தையும் வாங்கி பூட்டிக்கணும், பூட்டிட்டு அவன் வேலைக்கு போன பிறகு அவனை பற்றி குறை சொல்ல போறது வெட்கமா இல்லையா? அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யற பணத்தை தின்றது இங்கே இருந்துட்டு அவனை பத்தி தூஷணமா பேசுறது ஊர் ஊரா. அவன் துன்மார்க்கனே ஆனாலும் கர்த்தர் உனக்கு தந்தது. ஜெபம் பண்ணு ஆண்டவர்கிட்ட. யாருக்கு முன்னே போய் குறை பேசாத. ஆமேன். இது சில விசேஷ ஜந்துக்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று. ரொம்ப இவங்க யோக்கியம். ஆமாம். புருஷன் வேலைக்கு போகிற மணிக்கு இவளுக்கு அடுத்த டியூட்டி அங்கே ரவுண்டு. ஆண்டவருக்கு முன்ன ஒரு நாள் நிற்கணும். உனக்கு கணக்கை காட்டம்மா. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், நல்லா ஆராதிச்சேன் போன எல்லாம் இருக்கட்டு, ஒன்றை எனக்கு தெரியாது, வெளியில் போகும்பார். அப்பா கர்த்தாவே கர்த்தாவே. உங்களுக்கு புரிஞ்சுதா? அந்த பைபிளில் சமயம் ஆகி போகுது. இன்னும் 3 குறிப்பு எனக்கு சொல்லணும். ஆமேன். எல்லா நாளையும் போல தான் ஆகும் போல இருக்குது. ஆமேன். அந்த வசனத்தில் இருக்குது, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டேன் இல்லையா? கர்த்தாவேன்னு யார் பொதுவாக கூப்பிடுவா தெரியுமா? பெந்தேகோசுகாரன் தான் கூப்பிடுவான். கூடுமான வர கர்த்தாவேங்கிற வார்த்தை யார்கிட்ட தான் இருக்குது?
எனக்கு தோணுது அங்கே தட்டி தட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது, வெளியில் போன்னு சொன்னால் நம்ம கூட்டமாக தான் இருக்கும். கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேர் வெளியே போமா முதல்ல. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். ஆமென். பிரசங்கி 5:6 வாசிக்கிறோம், ஆண்டவர் உன் வார்த்தைகளினால கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. அப்போ வார்த்தைக்கு மேலே ஆண்டவர் கோபம் வரப்படாது. கோபம் வந்து தானே நம்ம கையின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். ஆமென். நாம சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம்? எவனோ பில்லி சூனியம் வச்சான் உனக்கு வேண்டி மெனக்கெட்டு அவன் லட்சம் செலவு பண்ணி வைக்கிறான் பில்லி சூனியம். ஆமென். செய்வனை வச்சான், செய்வனை நீ தான் வச்ச. வாயின் வார்த்தை சரியில்லை, வார்த்தையில் அவருக்கு கோபம் வந்துட்டு கைகளின் கிரியைகளை அழிக்கிறார். உனக்கு வேண்டி நீ மெனக்கட்டா சூனியம் பண்ண வாரன், அவனுக்கு வீட்டில் உள்ள சூனியத்தை மாற்றக்க அவனுக்கு நேரம் இல்லை. ஆமென். அப்படி சொல்லாத. ஆமென். அப்படி சூனியம் வச்சாலும் நீ சரியா இருந்தா அது உன பலிக்குமா? பலிக்குமா? என்னம்மா சத்தம் கட்டாமல் இருக்குதியா? பலிக்காது. அப்படியானா வச்சான்னு சொல்லாதுருங்க. ஆமென். உங்க கிரியையினால தான் ஆண்டவர் கோபம் வந்து அதை அழிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அப்ப முதலாவது இயேசு சொன்னவைகளை கேட்கணும். ஆமென். நல்ல இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், மன்னிக்கணும். இதெல்லாம் முந்தின அதிகாரத்தில் இருக்குது, நான் அதோட நிறுத்துகிறேன். இரண்டாவது, யூதேயாவிலே அற்புதம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 19:1 அவர் கலிலேயாவை விட்டு புறப்பட்டார். இரண்டாவது, முதல்ல குறிப்பை சொல்லிட்டு அப்படி போறேன். இரண்டாவது, கலிலேயாவை விட்டு புறப்பட்டால் அற்புதம். என்ன? முதல்ல இயேசு சொன்னதை என்ன செய்யணும்? இங்கே ஆம்பளையாட்கள் எங்கே கவனிக்கிறீங்களா? ரொம்ப இந்த ஆம்பளை ஆட்களை எல்லாம் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். எந்த சபையில் இந்த ஆம்பளை ஆட்கள் எல்லாம் இப்படி உற்சாகமாக இருக்கிறத நான் பார்க்கல. பாஸ்டர் கையை பிடிச்சி அதை சொல்லுன்னு சொன்ன உடனே 4-5 பேர் இன்னும் உண்டானா, இன்னும் 4-5 பேரை பிடிச்சலான்னு ஆசை உண்டானா கையில் ரொம்ப உற்சாகமாக பிடிச்சி சொல்கிறாங்க. வேற எந்த சபை, நான் நிறைய சபையில் போயிருக்கிறேன். இதுபோல் வயசான காலத்திலையும் பிள்ளைகளை போல் உற்சாகமாக சொல்லுகிற ஆளுகளை நான் பார்த்ததே இல்லை. ஆண்கள் எல்லாம் கலெக்டர் போல் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், இங்கே அப்படி இருக்கப்படாது. 1-2 பேர் தான் கலெக்டராக இருக்கிறீங்க. அவியலும் கூட பிள்ளைகளை போல் ஆறவுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, கலிலேயாவை விட்டு புறப்பட்டால் உனக்கு அற்புதம். கலிலேயான்னு ஏசாயா 9:1 கூட வாசிச்சிடலாமே. ஏசாயா 9:1. இந்த செபுலோன் நாடு, நப்தலி நாடு, இவைகள் எல்லாம் கலிலேயா, இவைகள் இருண்டிருந்த பட்டணம். சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், ரொம்ப விளக்கவும் எனக்கு நேரம் இல்லை. ஒரு காலத்தில் அதை நீங்கள் வீடுகளில் போய் வாசிச்சிடணும். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். அங்கே என்ன எடுத்தாச்சா? 1 ராஜாக்கள் 9. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன், ஈராம், இவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை நடக்குது. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அந்த அலங்கம் கட்ட இல்லை அரண்மனை கட்டவும் ஆலயம் கட்டவும் தேவையான தேவதார் விருட்சங்கள், கேதுரு மரங்களை எல்லாம் ஈராம் ராஜா என்ன செய்யணும்? சாலமோனுக்கு கொடுக்கணும். சாலமோன் ராஜா அதற்கு ஈடாக சில பட்டணங்களை யாருக்கு கொடுப்பான்? ஈராமுக்கு கொடுப்பான். இப்படி ஒரு உடன்படிக்கை. அதுபோல இந்த ஆலயம் கட்டவும் அரண்மனை கட்டவும் தக்கதான விருட்சங்களை எல்லாம் யாரு கொடுத்தா? இந்த ஈராம் ராஜா கொடுத்தார். ஈராம் ராஜா கொடுத்த உடனே இவன் சந்தோஷப்பட்டு கலிலேயாவில் உள்ள சில பட்டணங்களை யாருக்கு கொடுத்தா? ஈராமுக்கு கொடுத்தா. அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்து இங்கே வாசிச்சிருப்பாங்க. பிரியப்படல. உங்களுக்கு நான் சம்பவத்தை மட்டும் சம்பவமாக சொல்லுகிறேன். இவன் தீரு ராஜா என்ன செஞ்சான்? ஈராம் மரங்களை கொடுத்தாச்சு இல்லையா? இவன் கலிலேயாவில் உள்ள சில பட்டணங்களை ஈராமுக்கு நான் நீ எடுத்துக்கோன்னா, அதை பார்க்கறதுக்கு வஞ்சையோட ஈராம் ராஜா வாராரு. வந்து பார்த்தா கலிலேயா பட்டணம் அவனுக்கு பிடிக்கலன்னு உடனே அவன் மூஞ்சிக்கு வாணிட்டு வேண்டான்ட்டு போயிட்டான். இப்போ ஈராம் ராஜா
ஈராம் ராஜாவுக்கு விருப்பப்படாத பட்டணமாய் கலிலேயா பட்டணம் மாறிற்று. அப்ப அவன் தள்ளிட்டு போனதுனால சாலமோனுடைய பார்வை யார்கிட்ட வரல, இந்த கலிலேயா மேல படல. இவனும் கவனிக்கல, அங்கேயும் கவனிக்கல. அந்த பட்டணங்கள் இருளடைந்த பட்டணங்களாய் மாறிற்று. அதை யாரும் கவனிப்பார்ல, யாருக்கும் அந்த பட்டணம் வேண்டாம், இருளடைந்த பட்டணமாய் மாறிற்று. அப்ப குறிப்பை சொல்லுகிறேன், கலிலேயாவை விட்டு வெளியில வந்த அற்புதம், இருள் நிறைந்த இடத்தை விட்டு வெளியில வந்த அற்புதம். ஆமேன். இன்னும் அநேகர் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? இருளுக்குள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் என்கிற இருளுக்குள் இருக்கிறார்கள், பாரம்பரியம் என்கிற இருளுக்குள் இருக்கிறார்கள், உலகம் என்கிற இருளுக்குள் இருக்கிறார்கள். இருளை விட்டு வெளியே வாம்மா. ஆமேன். ஆராதிக்க வாரான், ஆனா இன்னும் குடிப்பழக்கத்தை விடல. ஆராதிக்க வாரான், இன்னும் பலவிதமான போதைப் பொருட்களை விடல. ஆமேன். ஆராதனை பயங்கரம், எல்லாத்திலையும் பயங்கரம். நல்லது, நீ சோறு விளம்பு, சோறுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணு, பரலோகம் போக முடியாது. ஆமேன். இருளை விட்டு வெளியே வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குருடன் அவன் பார்வை அடைந்த உடனே பைபிள் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு எஜமானனுக்கு பின் சென்றான். காரணம் என்ன? ஒரு பிச்சைக்காரனுடைய மேல் வஸ்திரம் என்ன லட்சணமா இருக்கும் என்று தெரியும். தூசும் மாசும் படிந்த ஒரு வஸ்திரம். எஜமானனை பின்பற்றி போறேன், இந்த தூசும் மாசும் படிந்த வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு நான் போகக்கூடாது என்று அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் எஜமானனை பின்பற்றி போனான். இன்றைக்கு அநேகர் தெய்வத்தை ஆராதிப்பது தூசும் மாசும் இருளும் நிறைந்த அந்த வஸ்திரத்தை வைத்து. திருச்சபை மாறுவதல்ல ரட்சிப்பு. ஆண்டவருக்கு மகிமை. ஆலயம் செல்வதல்ல மாற்றம், வேதம் சுமப்பதல்ல மாற்றம். அன்னைக்கு இளையகுமாரன் பாருங்க, அவன் தகப்பனை விட்டு தூரம் போனான், புத்தி தெளிந்தது, தீர்மானம் பண்ணினான், சரியா யோசித்தான், இனி நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த இடத்துல பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்க. எழுந்து அவன் புறப்பட்டு தகப்பனிடத்துல போனான். அதாக்கும் மனமாற்றம். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? வேதத்தை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஓடி 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 கோயிலுக்குள்ள வந்தா போதும். கோவில் மாடும் தான் அப்படி போகுது. கோவில் மாடு தெரியுமா? கோயில் மாடு, அந்த மாடும் தான் கோயிலுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகுது. பரலோகம் கட்டுமா? ஆமேன். இருளை விட்டு வெளியில வரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். மனம் திரும்பினால் கனிகளினால் அறிவீர்கள். மனம் திரும்பினால் அவன் புதிய சிருஷ்டியாயிருப்பான். எத்தனையோ ஜனங்களை எனக்கு தெரியும், தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளை விக்கிரகத்துக்கு முன்ன போய் நிற்கிது. ஏதோ காரியங்களுக்காக, ஏதோ விடுதலைக்காக காணிக்கையை கொடுத்து விடுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், விக்கிரகத்துக்கு முன்ன நிற்காத, பாவம் செய்யாத, அக்கிரமத்தை செய்யாத. காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது. தேவன் தன் சம்பத்தை சீக்கிரமாய் கூட்டி சேர்க்க போகிறார். நீ திரும்பினால் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். நீ திரும்பினால் உனக்கு சுகம் காத்திருக்கிறது. நீ திரும்பினால் உனக்கு நன்மையை காத்திருக்கிறது. நீ பாதரட்சையை குறித்து கவலைப்படாத, நீ வஸ்திரத்தை குறித்து கவலைப்படாத, நீ ஆகாரத்தை குறித்து கவலைப்படாத. உன் மன மாற்றம் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் இன்னும் மாறலைன்னா உனக்கு ஐயோ. ஆமென். எத்தனையோ ஆவிக்குரிய சபைகளில் உள்ள பொம்பளைகளை எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு மற்ற 6 நாட்கள் அவர்கள் பஸ் ஸ்டாண்ட்லையும் அவர்களுக்கு டியூட்டியெல்லாம் பயங்கரம். பெந்தேகோஸ்த ஆட்கள், நகை போடாத ஆட்கள். எத்தனை பிரசங்கம் கேட்டேன்னு, பிரசங்கம் கேட்டு மனம் மாறலன்னா உனக்கு ஐயோ. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். நீ பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்காத. ஆமென். நீ அவரை புறக்கணித்தால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் உன்னை புறக்கணிப்பார். கர்த்தருக்கு மகிமை. அப்ப முதலாவது நான் சொன்னேன், இயேசு சொன்னவைகளை கேட்கணும். 2வது சொன்னேன், கலிலேயாவை விட்டு வெளியிலே வரணும். 3வது 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோர்தானை தாண்டணும். யோர்தானுக்கு அக்கறைக்கு போனார். 3வது என்ன செய்யணும் சொல்லுங்க? யோர்தானை கடக்கலன்னா கானானை காண மாட்டாய். யோர்தானை கடக்காவிட்டால் அற்புதத்தை நீ காண மாட்ட. யோர்தான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் என்ன? ஞானஸ்நான சத்தியம். ஆமேன், ஆமேன்.
யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, பல யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, பல யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. வைப்பாயுன் காலடி தற்பரன் சொற்படி, வைப்பாயுன் காலடி தற்பரன் சொற்படி. வல்லவர் வாக்கொன்றும் மாறி போகாதே, வல்லவர் வாக்கொன்றும் மாறி போகாதே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, பல யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, பல யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. ஆமென். இன்றைக்கு அநேகர் பல ஆண்டுகளாய் சபைக்கு வருகிறவர்கள் உண்டு. ஞானஸ்நானம் எடுக்க மனமில்லை. ஞானஸ்நானம் யோர்தான தாண்டலைன்னா நீங்கள் கானானை சுதந்தரிக்க முடியாது. நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், அநேகருக்கு ஞானஸ்நானம் எடுக்க மடி அப்படின்னா என்ன சொல்ல, விருப்பம் இல்லை. அநேகருக்கு ஞானஸ்நானம் எடுக்க மனம் இல்லை. ஆமென். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீ யார் சொன்னதை செய்கிறியோ இல்லையோ, இயேசு சொன்னதை நிச்சயமாய் செய்யணும். இயேசு செய்ததை செய்யணும். நிக்கேதோமு என்கிற ஒரு பெரிய மனுஷன், அவன் தேவனிடத்தில் வந்தப்ப அவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஒருவன் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், சில பலவீனங்கள் மாறணுமா, நீ ஞான ஸ்நானம் எடுத்தாலே சில பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கொர்நேலியு நல்ல மனுஷன், ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன், நல்ல குணமுள்ளவன், உத்தமனாயிருந்தான். ஆனா அவன் ரட்சிக்கப்படலை, ஞான ஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் வரல. ஆண்டவருக்கு அப்படியே வைத்துவிட மனம் இல்லை. ஆண்டவர் பேதுருவை அழைத்தனுப்பி அவனுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற பண்ணினார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆமென். அழைப்பு முக்கியமா, அற்பமான பொருட்கள் முக்கியமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு கலத்த மனம் இல்லை, நிறைய பேருக்கு நிறைய இன்னும் போடணும். ஆகையினால இப்ப ஞானஸ்நானம் எடுக்கண்டா சொல்லுகிறது பிள்ளைகள்கிட்ட பெற்றார் சொல்லுகிறது, நீ காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு நீ எடுத்தா மதி. ஆமே. அந்த பிள்ளைக்கு நீ கேரண்டி சொல்லுவியா? அவன் காலேஜ் படிச்சு முடிகிறது வரை உயிரோட இருப்பான்னு உன்னால சொல்ல முடியுமா? நாளைக்கு உனக்கு கேரண்டி உண்டா? நீ வாங்குகிற எல்லாத்துக்கும் கேரண்டி உண்டு, ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு செய்வேன் என்று சொல்லாத. செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாம ஞான ஸ்நானம் எடுக்காம ஒரு ஆளு கூட பரலோகம் போகவே முடியாது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. ஞான ஸ்நானம் எடுக்கிறதுல உனக்கு என்ன குறைய போகுது அதை சொல்லுங்க அம்மா. நீ ஞான ஸ்நானம் எடுக்கிறதுல உனக்கு என்னத்தை குறைய போகுது? ஆமென். ஒரு சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நீ என்னத்துக்கு கீழ்ப்படிவ? நாளைக்கு எடுக்கிறேன், அடுத்த கூட்டத்துக்கு எடுக்கிறேன், நான் இப்படி சொல்லி அடுத்த கூட்டத்துக்கு நீ இருக்க மாட்டேன். என்ன செய்வ? என்ன செய்ய? இத்தனை வருஷம் ஓடின ஓட்டம் பரலோகம் கொண்டு சேர்க்குமா? நான் பாடினனே, நான் கொடுத்தனே, நான் ஜெபம் பண்ணனே, பரலோகம் கொண்டு போகுமா? வாய்ப்பு கிடைக்கும்போ வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா இனி வாய்ப்பே கிடைக்காது. ஆமேன். இது சமயம். ஆமேன். அடுத்த முறை எப்போ ஞானஸ்நானம் எடுக்கப்படுதோ அப்போ ஞானஸ்நானம் எடுக்காத அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஆமேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும். ஒரு பணக்கார வாலிபன் சொன்னான், எல்லாம் சொன்னான், நீ ஆண்டவர் சொன்னார் பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்ளணும். அவன் சொன்னான், நான் அதெல்லாம் சின்ன வயசுலேயே நான் கை கொள்ளுகிறேன். ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அவனுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை, துக்கத்தோட போனான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10, 15 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும். பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய மாட்டான், செல்வ பிரியன் செல்வத்தினால
திருப்தி அடைய மாட்டான். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் தாயின் கற்பத்தில் நிர்வாணியாய் வந்தார். அவன் வந்த பிரகாரமாக நிர்வாணியாகவே போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டம்மா. நான் சொல்லுகிறேம்மா, உன் பணம் உன்னை காப்பாற்றாது. நீ எல்லாம் சேர்த்து பீரோயில் அடைச்சி வச்சிருக்கிற பொன்னும் வெள்ளியும் உன்னை காப்பாற்றாது. ஒரு நாள் வரும், ராஜாவுக்கு முன்ன நிற்க முடியாம, பைபிள் சொல்லு செப்பனியாவில் எல்லாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய பொன்னை எல்லாம் தூக்கி வீதியில் எறிவாங்க. ஐயோ, இதற்கா இவ்வளவு பிரயாசம், இதற்கா இவ்வளவு ஓட்டம், இது எங்களை காப்பாற்றலையே, ராஜாவுக்கு முன்ன எங்களை காப்பாற்றலையே. இன்னைக்கு வாங்கி பூட்டி வச்சுக்கிடுங்க, ரதத்தில் பூட்டுகிறது போல போம்ப எல்லாம் பூட்டுங்க. ஆனா ஒரு நாள் வரும், இதுல 1 கிராம் கூட உங்களை காப்பாற்றாது, தூக்கி எறிவீர்கள். உங்களை காப்பாற்றாத இது எதற்கு? நான் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடு, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு எழும்பு. அது கர்த்தரோடு உங்களை வாழ வைக்கும். கர்த்தருக்கு மகிமை. நான் சென்னையில் சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் எதுக்கோ போய் நின்றேன். அப்போ ஒரு ஆந்திராக்காரர், ஒரு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஒரு ஆள், கை நிறைய பணத்தை வச்சுட்டு ஒரு 2006வது வருஷம், நான் சென்னையில் அப்போ இருந்தேன், 2006வது வருஷத்தில் கை நிறைய பணத்தை டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுகிறாரு, ஐயா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க, எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. அந்த பணத்தை அப்படியே திருப்பி டாக்டர் அவன் கையில் வச்சுட்டு சொன்னாரு, எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், எங்களால் காப்பாற்ற முடியல. நான் சொல்லுகிறேன், உன் பணம் உன்னை காப்பாற்றாது. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆஸ்தியும் சம்பத்தும், மாடிக்கு மேலே மாடி கட்டுகிற வீடும் இல்லை, எந்த மனுஷனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஞானஸ்நானம் எடுனா ஞானஸ்நானம் எடு, பணம் உன் ஜீவனை காப்பாற்றாது. பணத்துக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உன்னால் ஆலயத்துக்கு வர முடியல, காலில் விழுந்து கெஞ்சணும் உனக்காக. ஆலயத்துக்கு வா, இன்னும் ஒரு நாள் ஆகிலும் வா, ஒரு நாள் காலில் விழுந்து கெஞ்ச, ஒரு நாள் வருதம்மா. ஆமே, பணத்தை வேலையை எதிர்பார்த்து ஆராதிக்காத தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாள் வரப்போகுது. தேவனுக்கு முன்ன தலை குனிந்து வெட்கத்தோட நிற்போம். ஆமேன். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். பணத்துக்காக ஆண்டவரை தேட மனம் இல்லைன்னா நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிற. ஆமேன். உலக காரியங்களுக்காக தெய்வத்தை தேட மனம் இல்லை, நீங்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐஸ்வர்யவான் சொன்னான், நல்ல ஒரு வார்த்தை. ஐஸ்வர்யவான் சொன்னா என்ன சொன்னான் தெரியுமா? புசி, குடி, இளைப்பார். நம்மளை போல சில ஆளுகளுக்கு ரொட்டினா நடக்கும், பார்த்துருக்கீங்களா? காலையில் எழும்புனா கொஞ்சம் வேலையை செய்யணும், தின்னணும், எடுத்து கிடக்கணும், கொஞ்சம் நேரம் எழும்பணும், அடுத்த நாள் அதே தான் நடக்கும். இந்த அவன் பார்த்தான், நிறைய வளைஞ்சிருக்குதே, இதை இப்போ என்ன செய்ய அப்பம் பார்த்தான், சரி இந்த பேங்கை கொஞ்சம் பெருசாக கட்டுவோம். நமக்கு எத்தனை பேங்கில் அக்கௌண்ட்டு, பணம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆமே, அவன் சொன்னான், இந்த கூடாரத்தை கொஞ்சம் பெருசாக்குகிறேன், எல்லாம் கட்டி வச்சுட்டு அதில் நிறைய சேர்த்தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய அவன் விளைஞ்சிட்டு அவன் சேர்த்து வச்சுட்டு சொன்னான், ஆத்துமாவை பார்த்து சொன்னான், ஆத்துமாவே நீ சொல்லுங்கம்மா, புசி, நீ குடி, நீ இளைப்பாரு, உனக்காக ரொம்ப காலத்துக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு. அப்போ ஒரு சத்தம் வந்தது. இவன் சொன்னது ரொம்ப வருஷத்துக்கு, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, எப்பா ரொம்ப காலம் இல்லை, இன்னு ராத்திரி. ஆமே, சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க 10 வருஷம் அந்த லோனை போட்டால் 30 லட்சம் அதை வாங்கினா, இது ஆண்டவர் சொல்ல இன்னு ராத்திரின்னு. ஆமேன். என்ன உங்களுக்கு சத்தம் இல்லை? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் ஓட்டுகிற பைக்கை இன்னொருத்தன் ஓட்டுவான். இன்னைக்கு நீங்கள் போட்டிருக்கிற செயினை உடனே கலத்தி அடுத்தவ போடுவா. உன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் இன்னொருத்தன் கைக்கு, இன்னொருத்தன பாக்கெட்டில் போகும். ஆமேன். நான் சொல்லட்டா, நீ எங்கே போவ? கண்ணை மூடின உடனே நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்க இடத்துக்கு நீ ஆசைப்பட்டாலும் படாட்டாலும் அது பாட்டுக்கு போவேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தா, பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தா. லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தா, பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தா. பூரண அழகுள்ளவரே பூவிருந்த வாழ்க்கையாரு, நீரே போதும் வேறே வேண்டாம் என்ன சுவே.
சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவர் பூவிலந்த வாழ்க்கையால் போதும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் பிடித்து கொண்டு நிற்கிற ஒரு மனுஷன் உங்களை காப்பாற்ற மாட்டான். தங்கமும் வெள்ளியும் உங்களை என்ன செய்யாதம்மா, காப்பாற்றவே சிலருக்கெல்லாம் நகை போட முடியாது அப்படிங்கிற நகை போட்டல ஞானஸ்நானம் கொடுக்கறது தானே. நகை போட்டு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா? இங்கே இல்லை. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. நிறைய பேர் நகை போட்டு இப்போ பல இடத்துல கொடுக்கணும் கொடுக்கல அதெல்லாம் காரியம் இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன, இங்கே போட்டு கொடுக்கல, இங்கே எங்கெங்கேயும் போட்டுட்டு வந்துருப்பணும். இங்கே இந்த போட்டு கொடுக்குற இடத்துலண்டு போட்டுட்டு வந்தவங்களும் இருப்பேன். அதுதான் பிரச்சனை ஆகி போகுது. இப்போ நான் சொல்லி இதை ஒன்றும் காப்பாற்றாது உங்களை. ஆமே, நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற மனே அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், மாப்பிள்ளை என்ன சொல்லுவான், அங்கே இருக்க மாப்பிள்ளை தெரியாமல் எல்லாம் செய்வா. துவலை ஞானசனா எடுத்துட மாட்டா. கேரு அவன் என்ன சொல்லுவான், அவன் அங்கேயே கிடையாது 5 வருஷம் அவன் வரக்கு. அதுக்கு முன்னே இவன் எல்லாம் வீட்டை கூட கட்டி தீப்பா. ஆனால் இது போல் முங்கி எலும்பக்கு அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட எல்லாம் அவர்கிட்ட கேட்டதை கேட்டுகிட்டே இருங்க. எல்லாம் 2 பேரும் சேர்ந்தே போங்க. ஆமேன். இன்னும் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் நாங்கள் சின்ன வயசுலேயே ஒன்று, நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஒன்று எடுத்தாச்சு. எடுத்தது இருக்கட்டு. பைபிள் சொல்லுது ஒரே ஞானஸ்நானம். அது ஒன்று எடுத்தாச்சு. இப்படி சொல்லணும். ஒரு கணக்குக்கு ஒரு ஆன்சர் தான். 2 இதுக்கு மேலே வேறு ஆன்சர் உண்டா? இல்லை. 2 1 எழுதி வச்சுட்டு நான் ஒரு ஆன்சர் தான் நான் எழுதியாச்சுன்னு சொன்னால் கணக்குண்டா? இல்லை. ஓ சரி, தப்பாக எழுதியாச்சா? 2 2 6 எழுதுனா நான் ஒரு ஆன்சர் தான். நான் 2 தடவை கூட எழுதியிருக்கேன், இனி எழுத முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஞானஸ்நானம் தான் சரியான ஞானஸ்நானம் 1. அதை எடுத்தியா நீ? தெளிச்சேன், எங்கேயோ போய் தெளிச்சேன். தெளிச்சது எங்கே இருக்குது பைபிளில்? ஆமேன். தெளிப்பு. நான் அதை கூட என்னை இனி கூப்பிட மாட்டார், நீங்களை இனி கூப்பிட மாட்டேன். நிறைய பேர் இனி கூப்பிடப்படான்னு சொல்ல வேண்டிய ரெடியாகவும் இருக்குதியே. ஆமே, எனக்கு அது காரியமும் இல்லை. நான் அங்கே எனக்கு சபையெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓட்டி எடுத்து கூட்டம் முடிச்சுட்டாங்க, இங்கே வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் இல்லைங்க, நான் கொஞ்சம் சமாதானமாக சாவகாசமாக அங்கே பேசுவேன். அதில் காரியம் இல்லை. சொல்ல வந்தால் சொல்லிட்டாங்க போகிறேன். இப்போ இருந்த இடத்துல மைக்கை வச்சுட்டு போகணும் உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? நான் சொல்ல வந்ததை படக்குன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். 2 வசனங்களை நான் 2 மனிதர்களை காண்பித்து தரேன். 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து தரேன். மொத்தம் 4 வசனத்தை காண்பித்து தருவேன். நிறைய பேருக்கு என்னன்னா முங்கி தான் எடுக்கணும்னு பைபிளில் இருக்குதான்னு நான் கேட்கட்டு, தெளிச்சு தான் எடுக்கணும்னு இருக்குதான்னு நீ எடுத்து வச்சுட்டு இருக்கிற பின்ன தெளிச்சு எடுக்க எங்கே இருக்குதும்மா? நீங்கள் காட்டுங்க. ஒரு காலத்தில் ரட்சிப்பெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. அப்போ சாவக போகிற கிழவிக்கு வயசான காலத்தில் எழுப்பி தூக்கி முக்குன இடத்துல போக்கு. அதனால் அவையெல்லாம் பார்த்து சரியப்பா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், சரீரத்தை எல்லாம் தொடச்சி எடுப்போம், அதை குளிச்சதுக்கு அடையாளமாக இருக்கட்டும். அப்படி ஆயி கடைசியில் இப்போ நம்ம எல்லாமே ரெடிமேடுக்கு பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா? எல்லாமே ரெடிமேடில் ஆகி போச்சுது. ஆமேன். போகணும், கடை 2 வாங்கணும், கிளிக்கணும், போடணும், ஒரு கிண்டு கிண்டணும். அப்படி ஆனதுனால இது ரொம்ப ஈஸி ஆயிற்று. துணியும் ஈராகாது, ஜலதோஷமும் பிடிச்சா அது இப்படி போகிற வழியில் ஒரு துடைச்சிட்டு போகலாம். அது ஈஸி ஆகி போச்சு. எங்கே இருக்கு தெளிப்பு? ஆமேன். பைபிள் சொல்லுது இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி. அப்போ எங்கே போய் எடுத்திருக்கிறார்? அவர் ஆற்றில் போய் எடுத்திருக்கிறாரு. நான் கேட்கட்டம்மா, ஆறோ குளமோ ஆற்றில் போய் ஒரு ஆள் நின்று அங்கே தெளிப்பு பண்ணிட்டு வரணும். தண்ணி உள்ள ஆற்றில் அவர் கரை ஏறினார்னா ஆற்றில் இறங்கி இருக்கிறார். அப்போ ஆற்றில் இறங்கினவர் தெளிச்சுட்டா வந்திருப்பாரு. என்னம்மா ஒரு சைஸாக இருக்கிறிய? இல்லைன்னு சொல்லுங்களேன். இல்லை. ஆமே, அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் இறங்கிட்டு தான் ஏறி இருக்கிறார். அப்போ ஆற்றிலையோ குளத்திலேயோ தொட்டிலையோ இறங்குனா தெளிச்ச இறங்கண்டா, முங்க இறங்கணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்
8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், அவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ போ வனாந்திர பக்கமா போ. அங்க போகும்போது கந்தாய என்கிறவளுடைய மந்திரி, அவன் பைபிளை படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு புரியல. அவன்கிட்ட போய் சேர்ந்து அதையெல்லாம் விளக்கி காட்டுகிறான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து காட்டுகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தாயிற்று. அவனுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும். அவன் நான் கேட்கிற வனாந்திரத்தில் போகிறான். வனாந்திரத்தில் போறான். அவன் வெயில் உள்ள இடத்துல வனாந்திரத்தில் ரதத்தில் போறான். ரொம்ப தூர பிரயாணம். ஒரு மினிஸ்டர், அவன் ஒரு மந்திரி, அவன்கிட்ட தண்ணி இல்லாம இருந்திருக்குமா குடிக்க? நான் கேட்கட்டு, நம்ம ஒரு இடம் போண்டாம், போற போக்கிலே நம்ம தண்ணியை கொண்டு தானே நடப்போம். பாட்டில் இல்லை இப்போ எல்லாம் கல்யாணம் விட்டு போறது, கொடுக்குற பாட்டில் 2 எடுத்து வச்சுட்டு வாரது. பஸ்ஸில் யாருங்கிறது பஸ்ஸிலே கொடுக்குறான் தண்ணி. எங்கே 2 அங்கே போனாலும் ஒரு தண்ணி. அவன் அவ்வளோ வனாந்திர பிரயாணம் போறவனுக்கு தண்ணி இல்லாமல இருக்கும். தெளிக்கணுமானா எப்போவோ தெளிச்சிருக்கலாம். அவன்கிட்ட இருந்த தண்ணியை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? தெளிச்சிருக்கலாம். பைபிள் சொல்லுது, தண்ணி உள்ள ஒரு இடத்துல வந்த உடனே அங்க என்ன வாசிக்கிறோம்? அவன் கேட்டான், எப்பா தண்ணி இருக்குதே, இனி தடை என்ன? தடை என்ன? உங்களுக்கு என்னம்மா தடை? நீ விசுவாச தடையே இல்லை. ஆமே, தடை மாறும் இல்லை, தடையே இல்லைன்னு. தடை மாறுங்கிறது வேற, தடை இல்லைங்கிறது வேற. ஆமே, தண்ணி உள்ள இடத்துல வந்த உடனே, அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா நீங்க? 38. யாரெങ്കിലും ஒரு ஆள் சண்டை போடாம தண்ணீரில் சொல்லுங்க, தண்ணீரில் என்னத்துக்கு தெளிச்சாக்கா? தெளிச்சாக்க ரதத்துல தெளிச்சுட்டு போலாமே. தண்ணீரில் அப்புறம் அதாவது நான் 4 வசனம் காட்டி தருவேன். இது முங்குனதுக்கு அடையாளமா சொல்லப்படுது. நீங்க இப்ப தெளிச்சுட்டு இருக்க ஆளுவா, தெளிச்சதை எனக்கு காட்டி தரணும் ஒன்னுங்கிலும். ஆமே, பைபிள் எங்க இருக்குன்னு முங்குனதுக்கு முங்கணும்னு எங்க இருக்குன்னு நான் 4 காட்டி தரேன். நீங்க 1 காட்டி தரேங்க. நானும் இது தப்புன்னு சொல்லி நானும் தெளிச்சுட்டு அங்க போறேன். ஆமே, இனி 2 வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆமே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புவோம். 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்போம். புருஷர்களே, இது அன்பை குறித்து வாசிக்கிறோம். எது புருஷன் மனைவி எப்படி அன்பா இருக்கிறோமோ அது. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை எதை சபையை, ரொம்ப அருமையா, யாதோ ஒரு அக்கா உங்களுக்கு கை தட்டுங்க, யாருன்னு தெரியாது. சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, தண்ணீர் தெளிப்பினால் அல்ல. சொல்லுங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சுடுங்க அம்மா, சில ஆளுவ கேப்பணும் சொல்லக்கு. தண்ணீர் முழு ஏமா அவியலுக்கு ஞானஸ்நானம் எடுக்க மனம் இல்லை, அது ஒன்று பல காரணம். ஆமா, இங்கே ஆளுவ இருந்தா திருந்துருங்க, பரலோகம் போகணும். தண்ணீர் முழுக்கினால், முழுக்குன்னா என்ன? நம்ம இப்படியா இந்த பன்னீர் தெளிக்கிறதா முழுக்கு? சபைய வசனத்தை கொண்டு சுத்திகரித்து தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார். இந்த உபவாச கூட்டம் முடியுமா? முழுகி ஞானஸ்நானம் எடுக்காத ஆட்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நாளைக்கு உங்களுக்குரிய நாள் இல்லை, ஆண்டவருக்கு மகிமை. ஒரு வசனத்தை கூட அதே தீத்து 3:5 வாசிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மளை ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி சொல்லுங்க மறுஜென்ம முழுக்கினால. அது என்ன முழுக்குனா? என்ன முழுக்குனா என்ன தெரியாத போல இருக்குதுமா. நீங்க தைரியமா சொல்லலாமேம்மா, முங்குனவங்க தானே நீங்க. ஆமே, அப்ப முழுகி ஞானஸ்நானம் தான் உண்மையான ஒரு ஞானஸ்நானம் தானே. நான் எடுத்தாச்சுன்னா நீ எடுத்தது தப்பு. சரியான ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா யூதேயாவிலே அற்புதம் நடப்பதற்கு இயேசு சொன்னவைகளை கை கொள்ளணும். 2வது கலிலேயாவை விட்டு புறப்படணும். 3வது யோர்தானை தாண்டணும். கடைசியாக 19:2 அவரை பின்பற்றணும். இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றணும். ஞானஸ்நானத்தோடு நின்று விடப்படாது. இயேசுவை
நம்ம ஆளுவ இத்தனை நேரம் பிரசங்கம் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தியா இல்லையா? நம்ம ஞானஸ்நானத்தில் நிற்கிறோம், அவரை பின்பற்றுகிறோமா? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவரை பின்பற்றுகிறவங்க யாரை போல மாறுவாங்களா? யாரை போல? இயேசுவை போல மாறணும். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்ப நிறைய சீஷர்கள் யோவானை பின்பற்றினார்கள். இப்போ இரட்சகர் அவர்னு அவன் காட்டி கொடுத்த உடனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவர் என்று காட்டி கொடுத்த உடனே யோவானின் சீஷர்கள் இப்போ இயேசுவை பின்பற்ற தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை. வேதத்தை ஏந்திட்டு போறதில்லாமா கிறிஸ்தவம்? பெயரை மாற்றி மாற்றி அப்போ வேற பேர், இப்போ எஸ்தரும் வேற என்ன படப்படா நமக்கு வச்ச வேண்டிய பேர் எஸ்தரும் தெபோராளு ராகேலு. இப்போ பேரை மாற்றுகிறதல்ல கிறிஸ்தவம், அவரை பின்பற்றுவதாக்கும் கிறிஸ்தவம். ஆமே. நிறைய பேர் என்ன நினைப்பு, அப்போ வேற பேர், இப்போ மோசஸ். ஞானஸ்நானம் எடுத்ததுனால உனக்கு என்ன பேர்? மோசஸ். ஆள் அப்படிதான் இருக்குது. அதல்ல, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஆமே. கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் பாதையில் நட. அது அழுகை நிறைந்ததாக கூட இருக்கும், அங்கே அடி இருக்கும், அங்கே காரி துப்பப்படுதல் இருக்கும், அங்கே தாடியை பிடித்து இழுக்கப்படுதல் இருக்கும், அங்கே அவமானங்கள் இருக்கும். அதுதான் இயேசுவின் பாதை. இயேசுவின் பாதையில் நீங்கள் நடக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமேன். அன்றைக்கு கொல்கோதா முதற்கொண்டு ஆண்டவர் அன்றைக்கு கெத்சமனே தோட்டம் துவங்கி கொல்கோதா வரைக்கும் தான் அந்த பாடு. அதற்கு பிற்பாடல்ல, உங்கள் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். ஆண்டவரை நம்பி நம்பி வந்து கஷ்டப்பட்டதான் மிச்சம்னு தெய்வம் விட மாட்டார். அதுதான் அவருடைய பாதை. அதுக்கு முடிவு உண்டு. மகிமையாக இருக்கும். இனி வருகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அம்மா, கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், பாடுகள் உபத்திரவமாக இருக்கலாம். ஆண்டவரை பின்பற்று. கிறிஸ்துவின் கடின பாதையாக இருந்தால் அதுலேயும் நட. எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் உண்டு, சிரேனே ஊரானாகிய சீமோன். எனக்கு ரொம்ப அந்த ஆளை பிடிக்கும். அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. இயேசுவை நேசித்தவர்கள் தூரத்தில் நின்று பார்க்கிறார்கள். இயேசுவினால் போஷிக்கப்பட்டவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். என்ன ஆனாலும் உம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவன் தூரத்தில் நிற்கிறார். அப்ப என்ன, அவருக்கு நடக்க முடியல, தள்ளாடி தள்ளாடி கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். இந்த ரோமர்களுடைய அந்த 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 அவர்களுடைய வேலை நேரம், அவர்களுடைய அந்த டைம் முடிகிறதுக்குள்ள இவரை கொண்டு சிலுவையிலே அறைந்தாகணும். அதில் அவர்கள் துரிதமாக இருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், யாரை கட்டாயப்படுத்தலாம், யாரை கட்டாயப்படுத்தலாம். அங்கே பார்க்கும்ப சிரேனே, ஆக ஐநா சபைகளில் தடை செய்யப்பட்ட வார்த்தையாக்கும் அவருடைய இனம். அவன் நீகர் இனத்தை சேர்ந்தவன். இன்னும் சொல்லப்போனால் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன். நீக்ரோ இனம் என்கிற அந்த வார்த்தையை பேசக்கூடாது என்று ஐநா சபையை சொல்லியிருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன், கருப்பினத்தை சேர்ந்தவன் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். அவன் பண்டிகை கொண்டாடும்படி எப்படியோ அவன் அந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறான். தூரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிற அப்போ ஏற்கனவே இயேசுவை சிலுவையில் அறைகிறதுனால பல கொந்தளிப்புகள் அங்கங்கே நடக்கிறதுனால அவர்களில் ஒருவனை பிடித்து பலவந்தம் பண்ணினால் அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு பெரிய போராட்டம், கலவரம் உண்டாகும் என்று அறிந்து கொண்டிருக்கும் தன் நிறத்தினால் அவன் தன்னை காட்டி கொடுத்தான். என்ன காட்டி கொடுத்தான்? நான் யூதன் அல்ல, நான் ஒரு புறஜாதியான் என்று தன் நிறத்தினாலே சிரேனே ஊரானாகிய சீமோன் காட்டி கொடுத்தான். அவனை பிடித்து இழுத்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, கட்டாயப்படுத்தி தான் அவனை சுமக்க வைத்தார்கள், பலவந்தம் பண்ணினார்கள். சுமந்துட்டு வா. அவன் விரும்பி போய் அந்த சிலுவையை சுமக்கல்ல. சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். எத்தனையோ பேர் சிலுவையை சுமந்துட்டு போறாங்க. சுமந்துட்டு போறவையில ஐயோன்னு கூப்பிடுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், சபிக்கிறான். ஆனா ஒரு வார்த்தையும் பேசாத இவரிடத்தில் ஏதோ ஈர்ப்பு அவனுக்கு உண்டாயிற்று. இவன் போய் அவரையும் சேர்த்தே சுமந்தானா, சிலுவையும் சுமந்து அவரையும் சுமந்தானா. சரித்திரம் இப்படி சொல்லுது. அதற்கு பிறகு அவரை சிலுவையை சுமக்க அவன் விடவே இல்லையா, அவன் சுமந்தான். என்ன நடந்தது தெரியுமா? இவன் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவன். இவன் வெறும் சாதாரண அடித்தட்டு மக்கள். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேசத்தில் கவர்னராக எழும்பினார்களாம், தேசத்தில் பெரிய போதகர்களாக எழும்பினார்களாம். ஒரு அடுத்த காலகட்டங்களில் எல்லாரும் போய் கேட்டாங்களாம், நீங்கள் சாதாரண இன மக்கள் எப்படி இவ்வளவு பெரிய போஸ்டிங்க்கு, இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தீங்க? அவன் சொன்னான், நாங்கள் ஒன்றும் செய்யலை, இந்த மேன்மைக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை. எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கும்படி தன் தோளை இடம் கொடுத்தாரு. இயேசுவுக்காய் சிலுவை சுமந்தாரு. இன்னைக்கு
இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா, கஷ்டமும் வேதனைகள் அனுபவிக்கிற ஐயா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காய் சிலுவை சுமக்கிறது போல பாடுகள் உபத்திரவம், ஆண்டவருக்காய் சிலுவையை சுமந்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சந்ததி வாழும், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவர் வேண்டான்னு தள்ளப்படாது. ஏதோ கடமைக்காய் தெய்வத்தை ஆராதிக்க வரப்படாது. சுகபோகத்தோட ஆண்டவரை வாழ்வதோடு ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட வருகிறது. உன் பணத்திற்குரிய கணக்கு அவர் கேட்பார். உன் சமயத்திற்குரிய கணக்கு அவர் உன்கிட்ட கேட்பார். உன் பேச்சுக்குரிய கணக்கை கேட்பார். உன் உழைப்புக்குரிய பலனுக்குரிய கணக்கை கேட்பார். வெள்ளியும் பொண்ணு அவர்களை விடுவிக்காது. முழங்கால் ஊன்றுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு விசை நான் 2008 வருஷத்தில் ஈரோடில் ஒரு இடத்துல நான் ஊழியத்தில் இருந்து அடுத்த ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்திற்கு போகிறதற்கென்று நாங்கள் பைக்கில் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். ஒரு கிராமம், ரொம்ப பழமையான கிராமம். அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் வந்தது. பஸ் எல்லாம் நிறைய அங்கங்கே முன்ன கிடக்குது. ஆக முன்ன போக முடியலை. அப்போ என்னன்னு பார்க்கும்படி நான் இறங்கி அங்கே போகிறேன். அங்கே முன்னே என்ன நடக்குது பார்க்கும்ப அங்கே விளைபொருட்கள், அதாவது ஏதோ வாழை கொலை ஏதோ அவர்கள் அறுவடை செய்து அதை மாட்டு வண்டியில் ஏற்றி மிகப்பெரிய பாரம் அதில் ஏற்றி ஒரு மாடையும் பூட்டிட்டு அவர்கள் அந்த ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. ஒரு சின்ன ரோடு தான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாட்டுக்கு முடியாமல் அது படுத்துட்டு கீழே படுத்துட்டு அதனால தான் இந்த மாட்டு வண்டியில் உள்ள இதெல்லாம் ரோட்டில் கிடக்கிறதுனால தான் வண்டி அங்கங்கே போகலை, டிராஃபிக் ஆகிடுச்சு. உடனே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த மாட்டுக்கு எழும்ப முடியலை. இந்த மாட்டு வண்டிக்காரர் அதை அடிக்கிறார். அந்த மாடால் எழும்ப முடியலை. அது படுத்துட்டு இந்த ஆள் அதுக்கு வாழை எல்லாம் பிடிச்சி முறுக்கி பார்த்தாரு. காதை என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு. அந்த மாடு எழும்பலை. கொஞ்சம் நேரம் என்னெல்லாமோ செஞ்ச உடனே இன்னொரு ஆள் வந்து பார்த்துட்டு, ஏன்யா அந்த வாயில்லாத ஜீவனை அடித்து துன்பப்படுத்துற, அது ஏற்கனவே செத்துட்டுது அப்படின்னாரு. அது அந்த பாரத்தை சுமந்து அது என்னன்னு தெரியாது, செத்து அந்த இடத்துல விழுந்தது. அந்த வாழைக்கொலையெல்லாம் ரோட்டில் கிடந்தது. எனக்குள்ளே தோணுச்சுது, ஒரு வாயில்லாத ஜீவன் தனக்கு உயிர் போகிறது வரைக்கும் தனக்கு எஜமானனுக்காக உழைக்குது. எனக்கு ஜீவனை தந்து என்னை வாழ வச்சு என்னை இவ்வளவு கனமாக வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன் என்று யோசித்தப்போ என்னால் அவன் கொஞ்சம் ஆகாரம் கொஞ்சம் தண்ணி கொடுப்பானா, அதுக்காக உயிர் போகிறது வரைக்கும் உழைக்குதம்மா. கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள்? கண்களை மூடுவோமா? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? நான் உங்களுக்கு சொன்னேன், யாரும் வெட்கப்பட்டு நரகத்து ஆராதித்து நாம் நரகத்துக்கு போகக்கூடாதம்மா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. இயேசு சொன்னதை கேளு. கசப்பை தூக்கி எறி. பிள்ளைகளுக்கு மேலே உள்ள கசப்பு, குடும்பத்தில் உள்ள கசப்பு, மருமகள் மேலே உள்ள கசப்பு, மாமியார் மேலே உள்ள எல்லாம் தூக்கி எறியம்மா. அது ஒன்றை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் மேலே உள்ள கசப்பை தூக்கி எறி. அது ஒன்றை பரலோகம் கொண்டு போகாது. கலிலேயாவை விட்டு வெளியே வா. இருள் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தை விட்டு வெளியே வா. யோர்தான தாண்டு ஞானஸ்நானம் எடு. உண்மையான ஞானஸ்நானம் எடு. ஆண்டவரை பின்பற்று. உனக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா கன சந்தர பலபரபா ரீகபாலபா. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு உனக்குரிய நாள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அண்டை வா. இன்னும் காலம் தாட்டாத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இறங்குது. ஆண்டவரே என்னை காப்பாற்று, என்ன ரட்சியும்னு கூப்பிடுகிறவனுக்கு அன்னைக்கு சகையும் ஆண்டவருடைய வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆமென். அவர்தான் சமாதானத்தை தருவார். அவர்தான் சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு
தட்டி ஆண்டவர் ஆமென். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் காத்திடுவே. உனக்காக நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காக நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காக நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காக நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே. நல்ல கைதட்டி ஆண்டவரே என்ன மன்னியப்பா, நீ நினைச்சது போல என்னால வாழ முடியல ஆண்டவரே, நீ எதிர்பார்த்தது போல என்னால வாழ முடியல. ஆனா இக்கூட்டங்களில் நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபைதாரு ஆண்டவரே. ஆராதிப்பதனாலோ சபைக்கு வருகிறதுனாலோ நான் எல்லாவற்றிலும் நான் சிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டேன். இல்ல, உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய எண்ணம் தாரு அப்பா. பல நேரத்தில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், பல நேரத்தில் நான் விழுந்து விழுந்து எழும்புகிறப்பா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை ஏமாற்றத்தக்க வாழ்க்கை அது ஆண்டவரை ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல, அது என்னை நானே ஏமாற்றுகிற வாழ்க்கை. மனம் திரும்பு. ஓ ரபலா கரதியாந்தா ரபலபா. ஆமே ஹalleluya. ஹalலே ஒரு ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுகிறது. पूरा बाला बारा घना दिखा बाला बारा बा. हालेलुया 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 हालेलुया. எல்லாரும் கடைசியா ஒரு வார்த்தை அவருக்கு நேரா சொல்லுவோம். முடியுமானா உங்க கைகளை உயர்த்துங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அம்மா சொல்லுங்க. இனி நமக்கு ஒரே நிமிஷம் தான், சேர்ந்து சொல்லுவோம். உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.
ஆ